Hello everyone. The engine room na நம்ம engine bonnet குள்ள இருக்குதா engine வந்து ப்ளேஸ் ஆயிருக்குதா engine room சொல்லி சொல்றோம். காரோட ஹெல்த் வந்து செக் பண்றத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம வந்து காரை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து bonnet ஓபன் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி வச்சிட்டா நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ண டிரைவ் போயும்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம கார் போயிட்டு வரும். சில பேர் வந்து யூசர் கார் வாங்கிருப்போம். யூசர் கார் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ் பண்ணி வந்து வெளியே எடுத்துருப்போம். அதுக்கு அப்புறம் செக் பண்ணாமே ஓட்டிட்டு அப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடுவோம். அதனால நம்ம வீட்ல இருந்தே வந்து இதெல்லாம் செக் பண்ணி வச்சிட்டு ஒரு லாங் டிரைவ் எதுவும் போனா நமக்கு வந்து சேஃப்டியா போயிட்டு வரலாம். இதில் என்னென்ன செக் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் செக் பண்றது எப்படி, பேட்டரி, பிரேக் ஃப்ளூயிட், என்ஜின் ஆயில், ஏர் செக்அப். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பானட் ஓப்பன் பண்ணுறது அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம புல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பானட் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பானட் அல்லது ஹுட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹுட்டுனா HOOD ஹுட். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. நான் இன்ஜின் ரூம் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து இன்ஜின் பேஸ் ஆகிருக்கு. அதை சுற்றி இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ரூம் ஃபுல்லாக. இது வந்துட்டு இதான் இன்ஜின் ரூம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து கூலண்ட் ஆயில் செக் பண்ணது. இதான் வந்துட்டு கூலண்ட் டேங்க்கு. ஸோ இதை வந்து ஹாட்டாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணாதீங்க. வண்டி டிரைவிங்லேயோ உள்ளதுன்னு வண்டி நிப்பாட்டிட்டு மார்னிங் ஓப்பன் பண்ணலாம், நைட் ஃபுல்லாக நின்றுட்டு. ஸோ இது வந்து மினிமம் மேக்ஸிமம் லெவல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வந்துட்டு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு கூலண்ட் ஆயில் வந்துட்டு செக் பண்ணணும். இதில் வந்து மேக்ஸிமம் மினிமம் லெவல் கொடுத்துருப்பாங்க. மினிமம்க்கு வந்துட்டு இல்லாமல் மேக்ஸிமம் இது மேக்ஸிமம் லெவல்லே வச்சுக்கோங்க. அதில் இல்லாட்டி ரெண்டுக்கு நடுவில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்துட்டு அது எப்போயுமே மேக்ஸிமம் லெவலில் வச்சுக்கோங்க. இது வந்து இன்ஜினை வந்துட்டு அப்போ தான் கூல் பண்ண வந்துட்டு ஹீட்டாக இருக்கும்போது கூல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இதான் வந்து பேட்டரி செக்கப். இப்போ இருக்க பேட்டரியில் எல்லாம் இந்த மாதிரி கண்ணாடி இந்த மாதிரி தான் வரும். இதை வந்துட்டு ஹெல்த்தை வந்து எப்படி செக் பண்ணுறதுனா அவங்களே வந்து ஸ்டிக்கரில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம இப்போ வீடியோவில் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அந்த கண்ணாடியில் வந்து க்ரீன் கலரில் தெரியும். உங்களுக்கு நல்லாவே க்ரீன் கலரில் வந்துட்டு டாப்லேருந்து பார்த்தாவே கிளியராக தெரியுது. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்தால் ஓகேன்னு அர்த்தம், பேட்டரி வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னும். இதே மாதிரி வந்துட்டு அந்த கீழே ஒயிட்டில் தெரிஞ்சிச்சு கண்ணாடியிலனா பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணணும்னு அர்த்தம். ரெட்டில் இருந்துச்சுன்னா நம்ம பேட்டரியை வந்துட்டு டீலரை வந்து கான்டாக்ட் பண்ணணும். அவங்க வந்து டிஸ்டில் வாட்டர் மேபி ஆட் பண்ணி வந்து பேட்டரியை வந்து சரி பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம மூணாவது செக்கப் வந்துட்டு போயிடலாம். தேர்ட் செக்கப் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடு. இப்போ நான் காட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டேங்க். இதான் வந்துட்டு பிரேக் ஃப்ளூயிடு. இதை வந்துட்டு எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு மாற்ற சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் இந்த பிரேக் ஃப்ளூயிடை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இந்த கேப்பை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஆயில் இருக்குது தெரியுதா. அப்போ வந்து ஸோ பிரேக் ஆயில் இருக்குது, ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். உள்ளே வந்துட்டு பிரேக் ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பிரேக் ஆயில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதையும் செக் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இந்த பிரேக் ஃபெயிலியர் எதுவும் பிரச்சனை இல்லாமல் வந்துட்டு வண்டி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வண்டிக்கு வந்து .4 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து தகுந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது என்ஜின் ஆயில் செக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்துட்டு டிப்ஸ்டிக்னு சொல்லுவோம். ஆயில் கேஜ், சரிங்களா, ஆயில் கேஜ். இதை வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வந்து வண்டி நின்றுருக்கும் போது இதை தான் செக் பண்ணணும். நம்ம இறக்கத்துலையோ இல்லை ஏற்றத்துலையோ நிப்பாட்டி செக் பண்ணோன்னா வந்துட்டு அந்த ஆயில் வந்துட்டு கேஜ் வந்துட்டு மாறி காமிக்கும் நமக்கு பாயிண்ட்டு. ஸோ இதை வந்து ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நிப்பாட்டி வண்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும்போது, இப்போ ஒரு ரன்னிங் போயிட்டு வந்திருக்குன்னா ஒரு 1 hour 1/2 hour கழிச்சு தான் இதை செக் பண்ணணும். வந்த ஹீட்டோடு வந்துட்டு செக் பண்ணக்கூடாது. ஒரு துணியை வச்சு நல்லா கிளாத்தை வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு உள்ளே வந்து டிப் பண்ணிவிட்டு க்ளீனாக தொடச்ச பின்னாடி இதான் வந்துட்டு மேக்ஸிமம் மினிமம். இந்த சைடு இருக்கிறது வந்து மேக்ஸிமம், அது வந்து மினிமம். இது வந்துட்டு மினிமம்க்கு வராமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் வண்டி வந்துட்டு சேஃபாக இருக்கும். இல்லாட்டி வந்து இன்ஜின் வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகும். நம்ம வந்து வண்டியை ஒரு டிரைவ் பண்ணிவிட்டு இன்ஜின் பக்கத்தில் என்னாவே தெரியும் நல்லா ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை உள்ளே விட்டுட்டு ஒரு 1 minute வெயிட் பண்ணி எடுத்து பார்க்குறேங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் சரியாக தெரியல, ஆனால் இது வந்துட்டு ஒரு 90% இருக்குது. மேக்ஸிமம் பக்கத்தில் தான் இருக்குது இன்ஜின் ஆயில். ஸோ இப்போ கிளியராக தெரியுதுங்களா, மேக்ஸிமம் அது வரைக்கும் இருக்குது இன்ஜின் ஆயில். ஸோ வந்துட்டு
இன்ஜின் ஆயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சில வண்டியில் வந்துட்டு இந்த டிப்ஸ்டிக் முன்னாடி இருக்குங்க. நம்ம ஒரு விரலை வந்து உள்ளே விட்டு வந்துட்டு வெளியே எடுக்கிற மாதிரி தான் வந்துட்டு அந்த இது இருக்கும், ஆயில் கேஜ் டிப்ஸ்டிக்ன்றது. இந்த வண்டியில் பின்னாடி இருக்குது. ஒரு சில வண்டியில் ஃப்ரண்ட்டில் வரும், இன்ஜினோட ஃப்ரண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஏர் செக்கப் மெயினாக வந்துட்டு வண்டி எடுக்கும்போதே 4 டயர்லேயும் வந்துட்டு ஏர் இருக்கா என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஏரை வந்துட்டு ஒவ்வொரு வண்டிக்கு இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அந்த பாயிண்ட் வந்து வித்தியாசப்படும். நம்ம பெட்ரோல் பல்க்னா எவ்வளோ பாயிண்ட் வைக்கணும்னு கேட்பாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் டிரைவர் சைடு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், சேஸ் நம்பர் வந்துட்டு அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. சேஸ் நம்பர் கீழே வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து கம்பெனிலே ஒட்டியிருப்பாங்க. டயர் ப்ரெஷர் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், ரியரில் வந்து எவ்வளோ இருக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ பாயிண்ட் நம்ம கார் இருக்குன்னா அந்த காரை பொறுத்து டயர் சைஸை பொறுத்து வந்து வேரி ஆகும். இது வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு 34 பாயிண்ட் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அவ்வளோதாங்க.